Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎலோட 62வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா ஆர்சிபி அண்ட் டெல்லி கேபிட்டல் இவங்களுக்கு இடையில தாங்க நடக்க இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் என்னைக்கு நடக்குன்னு பார்த்தோம்னா 12ஆம் தேதி மே நடக்கிறதுக்கு. இந்த டைமிங் பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு நடக்குதுங்க. இதே பர்டிகுலர் டேட்ல பாத்தீங்கன்னா மதியம் 3:30 மணிக்கு ஒரு மேட்ச் இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இரவு 7:30 மணிக்கு நடக்குது. ஓகே, இப்போ இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தாங்க இந்த மேட்ச் நடக்க இருக்குது. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. டெலிகிராம் சேனல் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ½ அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ½ அன் ஹவர்ல பிச்சை செக் பண்ணி அந்த பிச்சு எதுக்கு சாதகமா இருக்கு, ஸ்டார்டிங்ல எதுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கறது ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அதையும் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாம டாஸ் போட்டதுக்கு அப்புறம் 2 டீம்ல இருக்க பிளேயிங் லெவல்ல சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்த நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க ப்ளே பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்குங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு நீங்க ப்ளே பண்றீங்கன்னா மற்ற ஆப்ல கிட்டத்தட்ட 5,750 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஃபோக்கஸ் 11 ஆப்ல கிட்டத்தட்ட நீங்க 5,448 ரூபாய் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். உங்களுக்கு 302 ரூபாய் சேவிங்ஸ் ஆகுங்க. கிட்டத்தட்ட மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது ஃபோக்கஸ் 11 ஆப்ல நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 302 ரூபாய் சேவிங்ஸ் ஆகும். ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல 5+1ங்கிற ஆப்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 5+1னா பெருசா ஒன்றும் இல்லைங்க. காரணம் எல்லா ஆப்லயும் பார்த்தீங்கன்னா 10+1 7+4 எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் இதுலயும் ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ப்ளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல 10+1 ஆப்ஷனும் இருக்கு, அதர் ஆப்ஷனும் நிறைய இருக்கு. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் GST அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவா இருந்தாலும் சரி அதுக்கு GSTங்கிறத இவங்க ஒரு ரூபா கூட பிடிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் 24/7 வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு. நீங்க எப்ப வேணா மணி வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்ல இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் பாத்தீங்கன்னா FG. ஓகே, இப்போ அடுத்ததா 2 டீமோட பாசிபிள் பிளேயிங் லெவல்ல யாரா இருக்கா அப்படிங்கிற டீல பார்ப்போம். ஆர்சிபியோட பிளேயிங் லெவல்ல விராட் கோலி, ஃபேப் டுப்ளிஸ், பில் ஜாக், கென் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்திக், சப்னில் சிங், கரண் சர்மா, முகமது சிராஜ், யாஸ் தயால் அண்ட் விஜயகுமார் ஐசாக். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரச்சித் படிதார். இவங்க ஆர்சிபியோட பிளேயிங் லெவல்ல இருக்காங்க. அடுத்ததா டெல்லி கேபிட்டல் பிளேயிங் லெவல்ல பிருத்வி ஷா, ஜாக் பெர்சமெக்கோ, அபிஷேக் பூரல், ஷாய் ஹோப், ரிஷப் பந்த், ட்ரெஸ்டன் ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், சலாம், கலீல் அஹ்மத், வில்லியம்சன் அண்ட் குசகாரா இதுல எம்பட் பிளேயரா இருக்காருங்க. இப்ப 2 டீமோட பிளேயிங் லெவல்ல யாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்ததா ஒவ்வொரு பிளேயர் ஸ்டாட்ஸ் ஒன் பை ஒன் ஆர்சிபியோட பிளேயர் ஸ்டாட்ஸை பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 29 மேட்சை பிளே பண்ணி 1054 ரன் அடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட 53ங்கிறத ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட்டோட பொறுத்தவரைக்கும் 2 இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தாங்க வச்சிருக்காரு. வேணும்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 39ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. 102 மேட்ச் பிளே பண்ணி 3382 ரன் வரை அடிச்சிருக்காருங்க. இதுலயும் சரி வெனுவா இருக்கட்டும் ஹெட்டோட்டா இருக்கட்டும் ரெண்டுலயுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. இப்போ ரீசெண்ட் ஃபார்முமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காருங்க. லாஸ்டா 4-5 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 50+ ரன்னுங்கிறத ஆவரேஜா எடுத்துட்டு இருக்காரு. ஸோ எவ்வளவு டிஃபரன்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஃபேப் டுப்ளிஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 26ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 17 மேட்சை பிளே பண்ணி 417ங்கிற ரன் அடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட ஃபேப் டுப்ளிஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல ரெண்டுலயுமே ஒரு ஆவரேஜா ஒரு 25+ ரன்னுங்கிறத ஆவரேஜா வச்சிட்டு இருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 55ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 17 மேட்சுக்கு 619 ரன் அடிச்சிருக்காருங்க. இதுல போத் 2 இன்னிங்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு 4 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட 6 மேட்ச், அதாவது 7 மேட்ச்ல 6 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மேட்ச்ல ஒரு 5 மேட்ச்ல
ஒரு 40+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்ல ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. ஸோ மஸ்ட் இவரெல்லாம் ஒரு டிஃபரன்ஸுக்காக ட்ரை பண்ணி பாருங்க. பட் ரீசெண்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா லாஸ்டான அந்த மேட்ச்ல மட்டும் ஒரு இயர்லயே வந்து விக்கெட் இழந்துட்டாரு. இப்போ அடுத்தது பில்ஜாக்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல தாங்க அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வெறும் எடுத்துட்டீங்கன்னா 2 மேட்ச் பிளே பண்ணி 8 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ வெறும்ல கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. இப்போ அடுத்த ரஜித் படிதா அவருக்கும் ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு. அதுல 31ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரை வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா 5 மேட்ச் பிளே பண்ணி 61 ரன் அடிச்சிருக்காரு. இதுல கிட்டத்தட்ட 5 மேட்சுக்கு ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 25+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆன மேட்ச்ல ஒரு 50+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இப்போ அடுத்த கேமரான் கிரீன் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு. அது ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. 17 ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காருங்க. வெளுவை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் பிளே பண்ணி 51 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் பேட் பண்றாருங்கிற பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. இந்த பவுலிங் ஆப்ஷன் வந்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்ணும்போது நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காருங்க. ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. இப்போ அடுத்ததா கென் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 19 ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. 14 மேட்சை பிளே பண்ணி 233 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல 2 நிமிஷம் சேர்ந்து ஒரு ஆவரேஜா ஒரு 20+ ரன்னுங்கிறத வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காருங்க. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 31 ஆவரேஜா வச்சிருக்காரு. 19 மேட்சுக்கு 474 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பட் ரெண்டுலுமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 4 மேட்ச், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும், ரெண்டுலுமே 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன்னுக்கு மேலதான் வந்து எடுத்திருக்காரு. இவரும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தினேஷ் கார்த்தியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 26 ஆவரேஜா வச்சிருக்காரு. 24 மேட்சுக்கு 542 ரன்னுங்கிறத அடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட இதுல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்ற போது ரொம்ப சூப்பரா ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. வெறும் 20 ஆவரேஜா வச்சிருக்காருங்க. 34 மேட்சுக்கு 51 ரன் வரை அடிச்சிருக்காரு. இதுல அவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது ஒரு 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காரு. சொப்னல் சிங் பொறுத்தவரைக்கும் ஹெட்வர்ட்ல தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வெளுவை பொறுத்தவரைக்கும் ஒரு மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் இருக்கு. பெருசா ஒரு ஆப்ஷனும் இல்ல. இப்ப அடுத்ததா கரண் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 9 மேட்ச் பிளே பண்ணி 35 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. வெளுவை எடுத்துட்டீங்கன்னா 7 மேட்ச் பிளே பண்ணி 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 8 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. கிட்டத்தட்ட வெளுவை பொறுத்தவரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. மஸ்ட் இவரெல்லாம் 2 இன்னிங்ஸ்லும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரீசெண்ட் ஃபார்முமே லாஸ்டா அந்த மேட்ச் எல்லாம் ரொம்ப நல்ல ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 12 மேட்ச் பிளே பண்ணி 16 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. வெளுவை பொறுத்த வரைக்கும் 20 மேட்ச் பிளே பண்ணி 24 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. போத் ரெண்டுலயுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தாங்க வச்சிருக்காரு. இவரெல்லாம் டிஃபரன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரீசெண்ட் ஃபார்ம் வேற லெவல்ல வந்து இருக்காரு. அதான் யாஸ் தயாலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு. ஒஸ்டான ரெக்கார்டு எந்த ஒரு பெருசா விக்கெட் ஆப்ஷன் எதுவும் இல்ல. வெளுவை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச் பிளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 5 2 இன்னிங்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிறத வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காருங்க. லோக்கி ஃபர்கூசன் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 6 மேட்ச் பிளே பண்ணி 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. 2 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ரெண்டுலயுமே வந்து மேட்சுக்கு 2 விக்கெட்டுங்கிறத பதிவு பண்ணிட்டு வராரு. வெளுவை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தாங்க அந்த 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ இவரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு பட்சத்தில் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. இப்போ அடுத்ததா டெல்லி கேபிட்டலோட பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸ் வந்து 1 by 1 பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரெஷர் மேக்கோவை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்டா இருக்கட்டும் வெளுவா இருக்கட்டும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம் வேற லெவல்ல தான் இருக்காரு சொல்லும். பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து பாத்தீங்கன்னா மொத பால்ல இருந்து அக்ரெசிவா அடிச்சு ஆடக்கூடாது. அந்த பவர் பிளேல நல்லா டாமினேட் பண்ணி ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்மியான பால்ல ஒரு 50+ ரன் வந்து அடிச்சிடுறாருங்க. இவரெல்லாம் வந்து மஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்து அபிஷேக் புரல் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு. 5 ரன் தான். ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் இருக்கு. ஹெட்வர்டா இருக்கட்டும் வெளுவா இருக்கட்டும். ஓகே, பாரதா வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் புரல் இருக்கும் ஹெட்வர்ட் அண்ட் வெளுவா ரெண்டுலுமே ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தாங்க வந்து வச்சிருக்காரு. பட் ரீசெண்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா இந்த நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கான்னு சொல்லும். லாஸ்டா இருந்த மேட்ச்ல வந்து 50+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சாயோபா பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்டா இருக்கட்டும் வெளுவா இருக்கட்டும் இந்த அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அடுத்த அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 192 ரன் வரை அடிச்சிருக்காரு. 19 மேட்ச் பிளே பண்ணி 19 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு.
இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 87 100+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காருங்க பேட்டிங் ஆர்டர்ல. ஸோ பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப சூப்பரான பவுலிங் தான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஹெட்டோட பொறுத்தவரைக்கும் நல்ல ரெக்கார்டு தான் வந்து இவர் வந்து இருக்கு. அந்த பெலூன் எடுத்துட்டீங்கன்னா 10 மேட்சை பிளே பண்ணி 151 ரன் வரையும் எடுத்திருக்காரு. 10 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்லுமே மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத பதிவு பண்றாரு. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் மினிமம் 25+ ரன் அடிச்சிருக்காருங்க. இவரெல்லாம் வந்து ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து நீங்க எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதான் ரிஷப் பந்த் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 42ங்கிறது ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட 2 மேட்ச்லயுமே ரொம்ப 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 சூப்பரான ரெக்கார்டா வந்து ஹெட்வர்ட பொறுத்த வரைக்கும் வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 37ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 7 மேட்சை பிளே பண்ணி 186ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 மேட்ச்ல 2 மேட்ச்ல மட்டும் தான் ஒரு 50+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்ட் ஃபார்ம்ல ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ இவரெல்லாம் வந்து ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ட்ரஸ்டன் ஷப் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வெளியில ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு. 2 எதுவும் பெருசா எடுக்கல. ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. மினிமம் 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காருங்க. இப்போ அடுத்ததா வந்து சலாம் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்டா இருக்கட்டும் பெனுவா இருக்கட்டும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே, பாரதியா குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 7 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த விக்கெட் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்காரு. பெனுவா பொறுத்த வரைக்கும் 5 மேட்சை பிளே பண்ணி 5 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் பதிவு பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாருங்க பட்சத்துல இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. அடுத்ததா கலீல் அகமது பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் பதிவு பண்ணியிருக்காருங்க. இப்ப அடுத்த பெனுவா பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சா பிளே பண்ணியிருக்காரு. அது 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாருங்க பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரொம்ப டிஃபரன்ஸ் பிக்கா வந்து இருக்கும். இப்போ அடுத்ததா லலித் வில்லியம்சன் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல இருக்கட்டும் பெனுவா இருக்கட்டும் இது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசெண்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா அந்த மேட்ச்ல ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா குசாரா பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட் இருக்கட்டும் பெனுவா அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அடுத்தா பிருத்திவிஷா பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 20ங்கிற ஆவரேஜா வச்சிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 27ங்கிற ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காருங்க. வெளியே எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பெருசா வந்து சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் பேட்ல வந்து பார்ப்போம். அதாவது 2 டீமோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிற டீல பார்த்துட்டோம். அந்த பிளேயிங் லெவல்ல இருக்கவங்களுக்கு பிளேயர் ஸ்டாட்ஸ் என்னென்ன அப்புறம் டீட்டெயில வந்து பார்த்துட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு பேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில வந்து பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல்கிட்ட 11 இன்னிங்ஸ்ல ஒரு முறை தான் விக்கெட் இழந்திருக்காரு. குல்தீப் யாதவ்கிட்ட 6 இன்னிங்ஸ்ல ஒரு முறை தான் விக்கெட் இழந்திருக்காரு. முகேஷ் குமார்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. லலித் யாதவ்கிட்ட ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா முகேஷ் குமார் அண்ட் விராட் கோலிக்கும் வந்து ஸ்ட்ரைக்லயே ஒரு வாய்ப்புகள் விக்கெட் ஆப்ஷன் வந்து வாய்ப்புகள் இருக்கலாம். இப்ப அடுத்ததா ஃபேப் டுப்ளிஸை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல்கிட்ட 16 இன்னிங்ஸ்ல 5 முறை விக்கெட் இழந்திருக்காரு. இஷாந்த் சர்மாட்ட 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. கலீல் அகமது கிட்ட 6 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. அதே லெப்ட் ஆர்ம் சைனா மேன்ட்ட பாத்தீங்கன்னா 13 இன்னிங்ஸ்ல 5 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அக்ஷர் பட்டேல் ஆர் ஃபேப் டுப்ளிஸுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. விக்கெட் ஆப்ஷன் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்ததா பில்ஜாக்கை பொறுத்த வரைக்கும் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து பாத்தீங்கன்னா 50 இன்னிங்ஸ்ல 16 முறை விக்கெட் இழந்திருக்காரு. லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்கிட்ட 74 இன்னிங்ஸ்ல 23 முறை விக்கெட் இழந்திருக்காருங்க. லெப்ட் ஆர்ம் பவுலர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய தடவை வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காரு. இப்ப பார்த்தா ரஜித் படிதா பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல்கிட்ட ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்துட்டாரு. ரைட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்கிட்ட 8 இன்னிங்ஸ்ல 4 முறை விக்கெட் இழந்திருக்காரு. லெப்ட் ஆர்ம் லெக் பேக் ஸ்பின்னர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 11 இன்னிங்ஸ்ல 4 முறை வந்து கிட்டத்தட்ட விக்கெட் இழந்திருக்காருங்க. இதுல வந்து அக்ஷர் பட்டேல் அண்ட் ரஜித் படிதாருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பார்த்ததா மெக்ரம் பொறுத்த வரைக்கும் லெப்ட் ஆர்ம் மீடியம் பவுலர்கிட்ட 20 இன்னிங்ஸ்ல 6 முறை விக்கெட் இழந்திருக்காரு. லெப்ட் ஆர்ம் சைனா மேன் வந்து பாத்தீங்கன்னா 6 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. மோஸ்ட்லி லெப்ட் ஆர்ம் பவுலர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜாக் பசம் மெல்கம் கொஞ்சம் ஸ்ட்ரைக்லி கொஞ்சம் விக்கெட் ஆப்ஷன் நிறைய வந்து இழந்திருக்காரு. அடுத்த சாய்ஹோப்பை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் இழந்திருக்காரு. அடுத்த லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட 35 இன்னிங்ஸ்ல 13 முறையும் லெப்ட் ஆர்ம் சைனா மேன்ட்ட 5 இன்னிங்ஸ்ல 3 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க.
மோஸ்ட்லி சிராஜுக்கு அண்ட் சாய் ஹோப்புக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்த ரிஷப் பந்தை பொறுத்தவரைக்கும் மேக்ஸ்வெல்ட்ட நான் 4 இன்னிங்ஸ்ல 2 முறை வைக்க வந்திருக்காரு. முகமது சிராஜ் கிட்ட 8 இன்னிங்ஸ்ல 4 முறை வைக்க வந்திருக்காருங்க. மோஸ்ட்லி மேக்ஸ்வெல் ரிஷப் பந்த் அண்ட் முகமது சிராஜ் ரிஷப் பந்துக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது அபிஷேக் பூரலை பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ்ல 2 முறை வைக்க வந்திருக்காரு. மோஸ்ட்லி லெக் பிரேக் ஸ்பின்னருக்கும் அபிஷேக் பூரலுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இப்ப அடுத்ததா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து பார்ப்போம். அது 2 டீமோட பிளேயிங் 11ல யாராவது இருக்கா, பிளேயர் ஸ்டாட்ஸ் என்ன அப்படிங்கிற பார்த்துட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம், கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இதுல வந்து நீங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல விராட் கோலி, அக்சர் பட்டேல், ஜாக் பர்சல் மெக்கும் இவங்க 3 பேருக்கு 2 பேர்ல இருக்காவதுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரிஸ்கா ட்ரை பண்றீங்க பட்சத்துல கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஃபேப் டூப்ளிஸ், வெயில் ஜாக், ரிஷப் பந்த் அண்ட் கேமரான் கிரீனுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்து பாருங்க. அதாவது 4 பேர்ல இருந்து 2 பேருக்கு ஒரு கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.